தாரா ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு ஆஃபீஸை விட்டு வெளியே வரா. அப்போ செம மழை பெய்யுது. அவளோட மொபைல் எடுத்து கேப் புக் பண்றா. ஒவ்வொருத்தரா ரைடை கேன்சல் பண்றாங்க. கடைசியா ஒருத்தருக்கு ரைடு அசைன் ஆகுது. அவரும் தாராவை பிக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதுதான் ராகுல். ஆரம்பத்தில் தாரா கேப் டிரைவர் நேம் சரியா கவனிக்கல. ஆல்ரெடி ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு டயர்டா இருக்கா. இதுல மழை வேற பெய்யுது. தாராக்கு மழைனாலே சுத்தமா பிடிக்காது. கேப் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு ஒயிட் சிடான் கார் அவ பக்கத்துல வந்து நிக்குது. தாராவும் ஓடிபி சொல்லலான்னு டிரைவரை பாக்குறா. அப்பதான் கவனிக்கிறா அது ராகுல், தாராவோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அவங்க கடைசியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து 2 வருஷம் ஆகுது. அவங்க 2 பேரும் பேசி மியூச்சுவலா டிவோர்ஸ் அப்ளை பண்ணி பிரிஞ்சுட்டாங்க. கடைசியா அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது தாரா சொன்னா, பிடிக்கலன்னா பேசி பிரிஞ்சிடலாம், சும்மா சும்மா சண்டை போட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. அதுக்கு ராகுல், ஒரு ரிலேஷன்ஷிப்ல சண்டை போட கூட நீ ரெடியா இல்ல, உன் கூடலாம் சேர்ந்து வாழ எனக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ராகுல் தாராவோட கண்ணை கூட பார்க்காம காரோட ஃப்ரெண்டோட திறந்து விட்டு சொல்றான், பேக் சீட் ஈரமா இருக்கு, ஃப்ரண்ட் சீட்ல உட்காருங்க அப்படின்னு. காரை ஃபர்ஸ்ட் தயங்குறா. அப்புறம் வேற வழி இல்லாம அவளும் ஃப்ரண்ட் சீட்ல வந்து உட்கார்றா. கொஞ்ச நேரம் அந்த கார் ரொம்ப அமைதியாக தான் போகுது. கார் வைப்பர் மூவ் ஆகிற சவுண்டு, விண்ட்ஷீல்ட் மேல மழை விழுக்கிற சவுண்டு, இது மட்டுமே கேட்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தாரா தான் ஃபர்ஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்றா. இப்போ டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சிரியா? நான் பார்ட் டைமாக தான் கார் ஓட்டுறேன், லாஸ்ட் இயர் தான் என் வேலையை விட்டேன், எல்லாத்துலேருந்து பிரேக் வேணும்னு தோணுச்சு, அதான். அந்த எல்லாத்துல இருந்து அப்படின்னு ராகுல் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு தாராக்கு நல்லாவே புரிஞ்சுது. கார் விண்டோ வழியா மழையை வேடிக்கை பார்த்துட்டே வந்தா தாரா. அப்போ ராகுல் கேட்குறான், உனக்கு இப்போ மழைனா பிடிக்காதுல்ல? தாரா அதுக்கு ஆச்சரியமா கேட்குறா, நீ இன்னும் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? ஆமா, மழைக்கு பயந்து எப்பவுமே பேக்ல ஒரு ரெயின் கோட்டும் கூட வச்சிருப்பியே, எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றா ராகுல். அப்போ தாரா மொபைலுக்கு ஒரு கால் வருது. அது தாராவோட அம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, மழை பலமா பெய்யுது, பார்த்து சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்றாங்க. ராகுல் கேட்குறான், இப்போவும் உங்க அம்மா கூட தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஆமா, அம்மா கூட இருந்தால் எந்த பிரச்சனையும் வராதுல அப்படின்னு சொல்றா. அவ அப்படி சொன்ன அப்புறம் அந்த கார் திரும்பவும் பழையபடி ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கு. ஒரு ரெட் சிக்னல்ல கார் நிக்குது. ரொம்ப நேரம் அமைதிக்கு அப்புறமா ராகுல் திரும்ப பேச ஸ்டார்ட் பண்றான். இப்போவும் ஃப்ரீ டைம்ல கேக் செய்வியா? நீ அதையும் ஞாபகம் வச்சிருக்கியா? அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? நைட்டு 2 மணிக்கு சாக்லேட் ப்ரௌனி செய்யறேன்னு என்னத்தையாவது கருக்கி வைப்பார் அப்படின்னு சொல்றான். உடனே 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் தாரா இந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. தாரா ஏதோ ஒரு ஞாபகத்துல அவளோட பேக்ல இருந்து பர்ஸ் எடுக்கிறா. அப்போ ராகுல் சொல்றான், மேடம் நீங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிறான். தாரா ஏதோ சொல்ல வரா, என்ன சொல்லணும்னு தெரியல. சரின்னு டோர் ஓப்பன் பண்றா. மழை இன்னும் பலமா பெய்யுது. உடனே ராகுல் சொல்றான், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேக் சீட்ல இருக்க கொடையை எடுத்துட்டு வெளியே வந்து தாரா இருக்க டோர் ஓப்பன் பண்றான். தாராவும் ராகுலோட கை பிடிச்சிட்டு கொடைக்குள்ள வரா. அவளை அப்படியே அவள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு ராகுல் திரும்ப காருக்கு வந்து கிளம்பிடுறான். தாரா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போனை பார்க்குறா. ஒரு மெசேஜ் அன்னோன் நம்பர்லேருந்து, என்னோட மொபைல் சார்ஜரை மறந்துட்டேன், நானே நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு. அந்த மெசேஜை பார்த்த உடனே தாரா ரொம்ப சந்தோஷமாக்கிறான். உடனே இவளும் ரிப்ளை பண்ணுறா. கடைசியாக நம்ம பெய்யும் போது மழை பெய்யும் போது குட் பை சொன்னேன், ஒரு காஃபி கூட வாங்கி கொடுக்காம இந்த தடவையாவது மொபைல் சார்ஜரை கொண்டு வரும்போது காஃபி வாங்கி கொடு அப்படின்னு அவளும் ரிப்ளை பண்ணுறான். தாராவுக்கு மழை நாளை பிடிக்காது தான். ஆனால் இந்த தடவை பெஞ்ச மழை பழைய அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணதா ஃபீல் பண்ணுறா.